வார்த்தை, ஒரு வார்த்தை கிடைக்குமா? ஆமே. விசுவாசம் எப்படிதான் வரும் தெரியுமா? கேள்வியினாலே, வார்த்தையின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். அப்ப என்னால ஒரு காரியத்தை, நான் என் நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். நான் விசுவாசி என்கிற அடையாளத்தில் இருக்கிறேன், விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேனா, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு கால விழுந்து கூட்டிட்டு போறான். அப்ப எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிறான், இவர் வந்தா என் மகா வந்து எழும்பிடுவா, அவ்வளவு நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு போறான். வீட்டு பக்கத்துல வரும்போது சிலர் வந்து சொல்றாங்க, போதகரை தொந்தரவு படுத்தாதீங்க, உன் மகள் என்ன செய்தா தெரியுமா, மரித்து போயிட்டான்னு சொன்னதும் இமீடியட்டா ஏசு அவன் பக்கம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாரு அப்படின்ட்டார். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்ன போக போகுது தெரியுமா? விசுவாசம் போக போகுது. அப்போ விசுவாசம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வைத்த முதல் வேடை என்ன தெரியுமா? Fear not. அவ்வளவுதான், பயப்படாத அப்படின்ட்டார். ஏன்னா அதாவது விசுவாசம் போக பண்ணுகிற சத்தங்கள் அநேகம். ஒரு ஆள் வந்து சொல்லல, ஒரு டீமா வந்து சொல்றாங்க. ஆனா விசுவாசம் ஒருவர் வாயிலிருந்து மட்டுமே வருகிறது, அது அவருடைய வாயிலிருந்து. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்ட்டார். பாதத்துல வந்து விழுந்ததே விசுவாசத்துல தான். ஆனா இப்ப விசுவாசம் எல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறது. ஆனா விசுவாசம் உள்ளவனா இரு. அவன் விசுவாசம் உள்ளவனா இருந்தாதான் இனி வந்து இயேசுவை இவனால கூட்டிட்டு போக முடியும். இல்லைன்னா ஆண்டவரே நீங்க இதுவரை வந்ததுக்கு நன்றி, ஆமென், இதுவரை நீங்க வந்ததுக்கு நன்றி, வாசல்லையே அனுப்பி விட்டுருவோம். விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசம் உள்ளவனா இருக்க அதிகமா இன்னைக்கு சபைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை, நீங்க அதிகமா உங்க விசுவாசத்தை தூண்டுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். எந்த நம்பிக்கையும் இல்லாம தான் 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு புறப்பட்டு போனாங்க. அவங்கள விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு இயேசு கடல் மேலெல்லாம் நடக்கல, அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பிக்கிறார். அவங்களுடைய சாட்சி என்ன தெரியுமா? அவர் வேத வாக்கியங்களை விவரித்து காண்பித்த போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா, அப்படி எரிய ஆரம்பிக்குது பாருங்க. ஆமென். வார்த்தையை கேளுங்க, அதிகமா கேளுங்க.